ஹைதரின் வீரப்போர். ஆகஸ்ட் 27, 1781 அன்று பிரிட்டிஷ் படைகளுக்கும் மைசூர் மன்னர் ஹைதர் அலிக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க பொல்லிலூர் போர் தொடங்கியது. பொல்லிலூர் என்பது காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமம். இதே இடத்தில் 1780 ஆண்டில் நடந்த முதல் போரில் திப்பு சுல்தான் தலைமையிலான மைசூர் படைகள் கர்னல் வில்லியம் பெய்லி தலைமையிலான பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்தன. இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்திய மண்ணில் ஏற்பட்ட மிக மோசமான தோல்வியாக கருதப்பட்டது. இந்த தோல்வியால் அவமானமடைந்த பிரிட்டிஷ் படைகள் அதற்கு பழிவாங்கும் வகையில் தளபதி சர் எய்ட்கூட் தலைமையில் மீண்டும் போரை தொடங்கின. 1781 ஆகஸ்ட் 27 அன்று பொல்லிலூரில் இரு படைகளும் நேருக்கு நேர் மோதின. இந்த போரில் பிரிட்டிஷ் படைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட 2 பிரிவுகளாக பிரிந்து போரிட்டன. ஒரு பிரிவு திப்பு சுல்தானின் படைகளையும் மற்றொரு பிரிவு ஹைதர் அலியின் முக்கிய படைகளையும் எதிர்கொண்டன. பிரிட்டிஷ் படைகள் 2 பிரிவுகளாக பிரிந்ததை அறிந்த ஹைதர் அலி வட்ட வடிவத்தில் பிரிட்டிஷ் படைகளை சுற்றி வளைக்கும் வகையில் வியூகம் அமைத்தார். அவரது குதிரைப்படை பிரிட்டிஷ் படைகளின் பக்கவாட்டில் தாக்குதல் நடத்தியது. ஹைதர் அலியின் பெரும் குதிரைப்படை தாக்குதல்களை எதிர்கொள்ள பிரிட்டிஷ் காலாட்படைகள் சதுர வடிவ வியூகத்தை அமைத்தன. எந்த பக்கத்திலிருந்து தாக்கினாலும் எதிர்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த வியூக அமைப்பு ஹைதர் அலியின் குதிரைப்படை தாக்குதல்களை திறம்பட முறியடித்தது. பிரிட்டிஷ் படைகளின் பீரங்கி தாக்குதல்கள் மைசூர் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. அதே சமயத்தில் ஹைதர் அலியின் படைகள் பயன்படுத்திய ராக்கெட்டுகள் பிரிட்டிஷ் படைகளை திகைப்படையச் செய்தன. போர் மிகவும் கடுமையானதாக இருந்தது. இரு தரப்பிலும் ஏராளமான வீரர்களும் முக்கிய படை தளபதிகளும் உயிரிழந்தனர். போரின் கடுமையான இழப்புகளுக்கு பிறகு வெற்றி தோல்வி ஏற்படாத நிலையில் ஹைதர் அலியின் படைகள் காஞ்சிபுரத்திற்கு பின்வாங்கின. அதேபோல் உணவு மற்றும் தளவாட பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக பிரிட்டிஷ் படைகளும் வேறொரு பகுதிக்கு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த போர் எந்த தரப்புக்கும் ஒரு தீர்க்கமான வெற்றியை தரவில்லை. இருந்தபோதிலும் 1781 ஆண்டு நடைபெற்ற பொல்லிலூர் போர் பிரிட்டிஷ் படைகளின் இராணுவ வலிமையையும் ஹைதர் அலியின் அசைக்க முடியாத தைரியத்தையும் ஐரோப்பியருக்கு ஒப்பான அவரது படைகளின் நவீன ஆயுத திறனையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய ஒரு முக்கிய நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.